இந்தியால எந்த மாநிலத்துக்கு பிரச்சனை வந்தாலும் தமிழ்நாட்டுக்கு பிரச்சனை வந்தா சைனாக்கார சப்போர்ட்டுக்கு வந்துடும். அது யாருக்குமே தெரியாது இந்த சீக்கிரம். காரணம் என்னன்னா, பட் எலான் மஸ்கே இப்ப அதுக்கு வந்து எதிர்க்கிறார். இது பெரிய வாராவே நான் கொண்டு போவேன். என்ன ட்ரம்ப் இஷ்டத்துக்கு நினைச்சிட்டு இருக்காரா? என்னோட கம்பெனியில இத்தனை நான் வந்து இந்த அளவு கம்பெனி வளர்ந்தது காரணம் இந்தியர்கள் தான். அவங்க இல்லாம நான் எப்படி வந்து அது அவங்க நீங்க உங்களுக்கு பாக்குறதுக்கு ட்ரம்ப் ஆட்சி செய்யற மாதிரி இருக்கும். பட் ட்ரம்ப்பை இயக்கக்கூடிய ஒரு சில ஸ்பிரிச்சுவல் மோனோபோலிஸ் வந்து இருப்பாங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்க்ளோஸ் தேர் நேம்ஸ். நீங்க இந்த வேட்டிகன் சிட்டி அந்த சைடு மற்ற விஷயங்கள்லாம் நீங்க வந்து படிச்சு பார்த்தீங்கன்னா வந்து தெரியும். ஸோ அவங்களுடைய அஜெண்டா முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்டியானிட்டியை கொண்டு போய் சேர்க்கறதா மட்டும்தான் இருக்கும். இப்போ காங்கிரஸ் டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக வந்து கிடையாது. நம்மளை யாராவது அடிச்சாங்கன்னா அமெரிக்காவுக்கு வந்து கடிதம் போட்டுட்டு இருப்பாங்க உட்காந்து, இந்த மாதிரி நான் தாக்கப்பட்டு விட்டேன், எங்களுக்கு உதவி செய்யுங்கள். கண்ணுக்கு பார்ப்பதற்கு உங்களுக்கு வெளிநாடுகளில் வந்து சில கவர்மெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி தெரிந்தாலும் அவர்களை இயக்குவது அப்பேற்பட்ட ஒரு பேராளுமைகளாக வந்து இருப்பார்கள். ஸோ அவங்களுக்குள்ள சில டிஸ்கஷன்ஸ்லாம் வந்து போகும். அது எப்படிலாம் இருக்குன்னு வந்து நமக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்ச அறிவு அளவு நான் என்ன சொல்றேன்னா, அவங்க டிஸ்கஷன் பண்ணி அடுத்த 50-100 வருஷம் இந்த பூமின்றதே ஒரு மாயை. அதுல யாரோட தத்துவத்தின்படி சித்தாந்தத்தின்படி இந்த ரியாலிட்டி ஷேப் அப் ஆக போகுது, இதுதான் கேம். இப்போ அவங்களுக்குள்ள வந்து போயிட்டு இருக்கிற கேம். இன்னைக்கு உக்ரைன் ரஷ்யா வார் போயிட்டு இருக்கு. 3.5 வருஷத்துக்கு மேல வந்து போயிட்டு இருக்குது. யாரும் போய் ஒரு விளக்கம் வந்து கொடுக்க முடியல. போய் அவர்கிட்ட பேசுறதுக்கே பயப்படுறாங்க. ஆனா இவர் என்னமோ இங்க இருக்கிற புளியம்பட்டிக்கு போற மாதிரி நம்ம பிரதமர் சரக்குன்னு போயிட்டு வர்றாரு. அத்தனை முறை எப்படி ஒருத்தர் பயணம் பண்ண முடியும் அவ்வளவு எனர்ஜியில்? எனக்கு தெரியும். உலகம் எங்கிலும் நான் பார்த்த வரைக்கும் நான் நல்லா சொல்றேன், இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில நான் ஒரு இந்தியன்னா நீங்க தைரியமா காலத்தை தூக்கி விட்டுட்டு சுத்தலாம். காரணம் என்ன அப்படின்னா, மோடிஜியோட பவர். ஸோ அவர்களுடன் நான் ஏன் வந்து அவங்க பண்ணுற விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன்னா, உண்மையாகவே அதை நான் வந்து லைவாக அனுபவிக்கிறேன், பார்க்குறேன். அந்த அளவுக்கு அவங்க ஒர்த்தாக இருக்காங்க. அந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக வந்து உலக அரங்கில் வந்து இன்னைக்கு இந்தியாவினுடைய பெருமை வந்து வளர்ந்து இருக்கிறது. இன்னைக்கு இந்தியர்கள்னு நம்ம பெருமைப்படுறோம்னா அதுக்கு மிகப்பெரிய காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்சி வந்து இருக்கிறது. அந்த பிரதமர் வந்து இருக்கிறாரு. இப்போ பிரதமர்னா அப்புறம் என்ன, பிஜேபி கட்சி சாராதவர் அவர். தமிழ்நாட்டில் பாஜகவை பற்றி பேசிவிட்டால் பாஜக வந்து விடுமோன்னா, பாஜக அந்த அளவுக்கு வேலை செய்கிறாங்க. இளைய நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் ஆன்மீகவாதியாக மட்டுமல்லாமல் ஜியோ பாலிட்டிக்ஸையும் கரைச்சி குடிச்சிருக்கக்கூடிய நம்ம மகாவிஷ்ணு சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். குருவே சரணம். வணக்கம் சார். எப்பவுமே நீங்கள் வந்து ஆன்மீக சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் பேசுவீங்க. இருந்தாலுமே உங்களுக்கு வந்து இந்த ஜியோ பாலிட்டிக்ஸில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. லாஸ்ட் ப்ரெஸ் மீட் நீங்கள் கொடுக்கும்போது கூட ட்ரம்ப் ஏன் இவ்வளோ வரி விதிச்சாரு, இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, H1B விசாவோட பிரச்சனைகள் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி தெளிவான விளக்கங்களும் கொடுத்துருக்கீங்க. எப்படி உங்களுக்கு இந்த ஜியோ பாலிட்டிக்ஸ்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் வரது காரணம் என்னவா இருந்தது? ஏங்க, நம்ம இந்த நாட்டில் வாழ்கிறோம், அப்புறம் நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்காம எப்படிங்க? நான் எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது தான் ஆழம். அது வந்து அட் த எண்டு நான் அறிவதற்கு முன்னால் நான் இருக்கக்கூடிய நாடுனா என்ன, அதனுடைய இறையாண்மை என்ன, அரசியலமைப்பு சட்டம்னா என்ன, இந்த நாடு எத்தனை நாடுகளோட தொடர்புல இருக்குது, எத்தனை நாடுகள் சப்போர்ட் பண்ணுது, சப்போர்ட் பண்ணுறதுக்கு உண்டான காரணம் என்ன, பொருளாதாரம்னா என்ன, ஜிடிபி குரோத்னா என்ன, ஒரு நாட்டினுடைய வளர்ச்சினா என்ன, அந்த நாடு அந்த நிலைக்கு வருவதற்கு உண்டான காரணிகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. பாவர்ட்டி ஸ்டேஜ்ல இருந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இருக்கு. அப்ப இதை புரிந்து கொள்ள வேண்டியது கடமையாக வந்து கருதுகிறேன். ஒவ்வொரு இந்திய குடிமகனின் கடமையாக வந்து கருதுகிறேன். நான் எங்க இருக்கேன், என்ன பண்றேன்னே தெரியாம நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? டைமுக்கு சாப்பாடு வருது, நான் டிவி பார்க்குறேன், நான் வந்து நியூஸ் பார்க்குறேன், சோஷியல் மீடியா வச்சிருக்கேன், ஊர் சுத்துறேன், ஜாலியா இருக்கேன், போறேன் வர்றேன், குழந்தைங்களை பார்க்குறேன், பொண்டாட்டியை பார்க்குறேன், பிள்ளைங்களை மட்டும் நான் பார்க்குறேன், நம்ம வாழ்றோம்னா you are feeding what I am actually trying to give you something. உங்களுக்கு நீங்க என்ன பார்க்கணும் பண்ணணுன்றத நான் தான் உங்களுக்கு ஃபீட் பண்றேன். ஆனா அது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதை கவனிக்கணும்ல. அதுக்கு பேர் ஜியோ பாலிட்டிக்ஸ்னு வச்சிருக்காங்க. உலக அரசியல். அதை நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ஏகப்பட்ட நாடுகள் வந்து நான் இதுக்கு முன்னாடி வந்து போயிருக்கேன். ஸோ அந்த அனுபவங்களை வைத்து பார்க்கும்போது இந்தியாவினுடைய வல்லமையும் மற்ற விஷயங்களையும் வந்து எளிதாக வந்து புரிந்து கொள்ள முடிகிறது. ஜாக்கி ஜான் கூட இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு பதிவு ஒன்று கொடுத்துருந்தாரு. உலகத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறது ஒன்று தான், உங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது ஒன்று தான். ஸோ முதல்ல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உள்ள தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளை கடந்து நிறைய சுற்றுங்க, நிறைய உலகத்தை சுற்றுங்கள். இல்லை அவ்வளோ செலவு பண்ண முடியலன்னா உங்களால் இருக்கிற இடத்தையாவது நீங்கள் வந்து நிறைய சுற்றுங்க. டிராவல் வந்து பல அனுபவங்களை வந்து கற்றுக் கொடுக்கும் அப்படின்னு வந்து ஜாக்கி ஜான் வந்து சொல்கிறாரு. மகாவீரர் டிராவல் பண்ணார், புத்தா டிராவல் பண்ணார், ராமர் டிராவல் பண்ணார், போதி தர்மர் டிராவல் பண்ணார், அகத்தியர் டிராவல் பண்ணார், போகர் டிராவல் பண்ணார். அப்போ உண்மையான கல்வி என்பது உலகத்தை ஆராயும் போது, உலகத்தை கவனிக்கும் போது, உலகத்தை அப்சர்வ் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ஒரு கல்வி.
ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது அரசியல் என்பது மிக மிக அவசியமான ஒன்று. நான் அரசியலுக்கு வர இன்ட்ரெஸ்ட்லாம் எனக்கு இல்லை, பட் அரசியலை தெரிந்து வைத்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அரசியல் என்பது சாக்கடை. எப்போ சாக்கடை? அது உனக்கு புரியலன்னா சாக்கடை. உனக்கு வரக்கூடிய சாப்பாட்டுல இருந்து, போடுற ஊசியில இருந்து, நீ போடுற ட்ரெஸ்ல இருந்து எல்லாமே அரசியல் தான் தீர்மானம் செய்யுதுன்னா அது எப்படி ஒருவன் சாக்கடை என்று சொல்ல முடியும்? அது அறிவற்ற ஒரு ஒரு வார்த்தையாக வந்து நான் வந்து கருதுகிறேன். புரியாதவனுக்கு தான் அரசியல் என்பது ஒரு சாக்கடை. அரசியலை புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பா உள்ளூர் பாலிடிக்ஸ் தெரியறதுனால உலக பாலிடிக்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஏன் வேர்ல்டு பாலிடிக்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அப்பதான் நாம் எப்படி பயன்படுத்தப்படுகிறோம், இப்ப இதுல இருந்து வெளியே வந்து நமக்கு சாதகமாக இந்த உலகத்தை எப்படி பயன்படுத்திக் கொள்வதுன்றது அப்பதான் புரியும். நான் சர்வைவல் மோட்லயே இருக்கேன். நான் மாத வருமானத்தை வச்சு நான் என் குடும்பத்தை மட்டுமே பார்த்துக்கிறேன். சர்வைவல் மோட்லயே இருக்கீங்கன்னா வாழ்க்கை பயத்திலேயே செத்து போயிடுவீங்க சீக்கிரம். என்ன நான் பாதுகாத்துக்கணும். தைரியமா சுத்தும் போது அந்த தைரியம் வரும். உலகம் சுற்றும் போது தைரியம் வரும், எக்ஸ்போஷர் கிடைக்கும், நிறைய புது பீப்புளை பார்ப்பீங்க. லாங்குவேஜ் தெரியாதவங்ககிட்ட கம்யூனிகேட் பண்றது எப்படின்றது புரிய வரும். இன்னொருத்தங்க கிட்ட பேசும்போது, பிற நாட்டு பீப்புளோட பேசும்போது அவங்க எப்படி பிசினஸ் கன்வின்சிங் குவாலிட்டிஸ் வந்து அவங்க கிட்ட எப்படி இருக்கு, ஒருத்தங்கிட்ட எப்படி அப்ரோச் பண்றாங்க, அந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்கள் என்ன, இதெல்லாம் பார்க்கும்போது தானே என்ன நடக்குதுன்றது வந்து தெரியும். ஸோ அது அவசியம் என்று கருதுகிறேன். ஓகே சார். அதே மாதிரி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த H1B விசான்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக போய்கிட்டு இருக்கு. வெறும் $1000 வந்து $1,00,000 வந்து மாற்றிருக்காரு. எதுக்காக H1B விசானா என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரம்ப் என்ன சொல்ல வர்றாருன்னா, என் நாட்டுக்கு வராதுங்கிறாரு, வேற ஒன்றும் சொல்ல வரல. அதுக்குண்டான காரணமாக தான் முதல்ல H1B விசா அப்படின்னா என்ன அப்படின்னா, ஜீனியஸ் விசான்னு அர்த்தம். ஜீனியஸ் விசானா என்னன்னா, அமெரிக்கா போன்ற நாடுகளில் பேராளுமை கொண்ட டிஎன்ஏ இல்லை, அதிகமாக இல்லை. இந்தியா தான் பவர்ஃபுல் டிஎன்ஏக்கு பேஸ். ஏன்னா இது யோகிக் பூமி, ஆன்மீக பூமி. இந்தியா முழுக்க, குறிப்பாக தமிழகம் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு நீங்கள் இந்தியாவில் எந்த மாநிலத்துக்கு பிரச்சனை வந்தாலும் தமிழ்நாட்டுக்கு பிரச்சனை வந்தால் சைனாக்கார சப்போர்ட்டுக்கு வந்துடுவான். அது யாருக்குமே தெரியாது இந்த சீக்ரெட். காரணம் என்னன்னா, சைனாவும் தமிழ்நாடும் ரொம்ப தொடர்பில் இருக்காங்க. அது யாருக்குமே தெரியாது. ஏன்னா இங்கிருந்து போன ட்ரெடிஷனை தான் வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்து வராங்க. ஸோ ஒரு மனிதன் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய இந்த டிஎன்ஏவோட ஆற்றலை தெரிந்து கொண்ட அமெரிக்கர்கள் மட்டுமல்ல, உலகெங்கிலும் இருப்பவர்கள் என்ன வந்து விருப்பப்படுறாங்கன்னா, இந்த மூளைகளை பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. உண்மையான அசட் என்ன அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, உண்மையான அசட்ன்றது பொன், பொருள், வீடு, வாசல் அல்ல, உங்களோட மூளை தான். அப்ப என்னன்னா, உலகத்துல இருக்கக்கூடிய பேராளுமைகளுக்கு, மார்க் ஜக்கர்பர்க் போன்றவர்களுக்கு, அலிபாபா நடத்தக்கூடிய ஜாக்மா போன்றவர்களுக்கு, ஜெஃப் பிசோஸ் போன்றவர்களுக்கு, அமேசான் நடத்தக்கூடியவர்களுக்கு, ஸோ இந்த மாதிரியான பீப்புளெலாம் என்ன, எலான் மஸ்க் போன்றவர்கள், இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மூளைகளை அவ்வளோ பிரெயினியாக இருக்கக்கூடிய பீப்புளை வந்து பணம் கொடுத்து வாங்குவார்கள். அந்த நாட்டில் வளம் இருக்கிற மாதிரி அட்ராக்ஷனை கிரியேட் பண்ணி, ஆனால் அதிக வளம் இருக்கக்கூடிய நாடே நம்ம இந்தியா தான். பெப்பருக்காக வந்து பார்த்தீங்கன்னா படையெடுக்க வந்தவனுக்கு தெரியும்ல, அப்போ இந்தியா எவ்வளோ வளமான ஒரு நாடு, இங்கே என்ன இல்லை, எல்லாமே இருக்குது. அப்போ என்னன்னா, இங்கே இருக்கக்கூடிய அந்த டிஎன்ஏ வந்து அவனுக்கு தேவைப்படுது. ஒவ்வொரு நாட்டிலையும் மறைமுகமாக இதை பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா, என் நாட்டை நான் அட்ராக்ஷனாக காமிச்சு, என் நாட்டுக்கு நான் ரிசோர்ஸஸை இழுப்பேன். நான் வந்து அதிகாரத்தை இழுப்பேன், செலிபிரிட்டிஸை இழுப்பேன், டூரிசம்க்கு நான் வந்து இழுப்பேன், ஃபினான்ஸ் இழுப்பேன். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த H1B விசா அப்படின்றது வந்து ஜீனியஸை மட்டும் கவர் பண்ணுறதுக்காக கிரியேட் பண்ணப்பட்ட ஒன்று. இப்போ ஒரு எலான் மஸ்க் மாதிரியான ஒருத்தர் வந்து டெஸ்லா மாதிரியான ஒரு கம்பெனி கட்டியிருக்காரு. ஸ்பேஸ் எக்ஸ் மாதிரியான ஒரு விண்வெளிக்கே ராக்கெட் அனுப்பக்கூடிய ஒரு விஷயத்த வந்து தனியார் லெவலில் பண்ணுறாருன்னா, அவர் கூட இருந்தவர் ஒரு தமிழர், அது யாருக்கு தெரியாது. நான் ஒரு இந்தியர், அவர் பேர் எனக்கு ராமசாமியும் சம்திங் எனக்கு எக்ஸாக்டா தெரியல. பட் நம்ம இந்திய வம்சாவளியை சார்ந்த ஒருத்தரோட சப்போர்ட் இல்லைன்னா என்னால் இதை பண்ணியிருக்க முடியாதுன்னு அவரே சொல்றாரு. பில் கிளின்டன் ஆட்சியில் இருந்தப்போ, நம்ம பில் கிளின்டன், ஜார்ஜ் புஷ் சம்திங் கிளின்டன் தான் நினைக்கிறேன், மைக்ரோசாஃப்ட் ஓனர்கிட்ட வந்து கேட்குறாங்க, பில்கேட்ஸ் கிட்ட, நீங்கள் என்ன மேக்ஸிமம் அமெரிக்காவில் வந்து இந்தியர்களுக்கு அதிகம் வச்சு வேலை வாங்குறீங்க, நீங்கள் இந்தியர்களை திருப்பி அமைச்சிருங்க அப்படின்னு வந்து சொன்னதுக்கு அவர் ஒரு வார்த்தை தான் சொன்னார், சரி நீங்கள் சொன்ன மாதிரியே பண்ணிடுறேன், ஆனால் என்னோட மைக்ரோசாஃப்டோட ஹெட் ஆஃபீஸ் நான் டெல்லிக்கு மாற்றிடுவேன், பரவாயில்லையான்னு கேட்டாரன். ஏன்னா அந்த அளவுக்கு இந்தியர்களை பெரிதும் உலக அளவில் மதிக்கிறாங்கன்னா காரணம் என்ன, டிஎன்ஏ பவர். சிங்கப்பூர்ல நேஷனல், அதாவது அங்கீகரிக்கப்பட்ட முக்கியமான 3 மொழிகள்ல இங்கிலீஷ், சைனீஸ், தமிழ் இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? அப்ப என்னன்னா, உலகம் எங்கிலும் இந்த இந்தியர்களுடைய டிஎன்ஏ தேவைப்படுகிறது. அப்ப அந்த H1B விசாவை கொடுத்து அந்த பீப்புளை மட்டும் எடுத்து கம்பெனியில வேலை பார்க்க வச்சு அவங்களுடைய வாழ்நாள், அவர்களுடைய ஆயுட்காலம், அவங்களுடைய எனர்ஜி மொத்தத்தை நீ வந்து இந்தியாவில் இதுக்கப்புறம் வேணாம், அங்கே வந்து நிறைய கரப்ஷன் இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு சொல்லி ஒரு போலி பிம்பத்தை வந்து, கரப்ஷன் இல்லாமல் இல்லை, பட் வளம் என்ன இல்லாமல் இருக்கு. ஸோ அந்த அந்த ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி அவங்கள அந்த நாட்டில் வந்து ஹோல்டு பண்ண வச்சு அவங்களுக்கு வேணுங்கிற எல்லாத்தையும் கொடுத்து, பணம் கொடுத்து, தங்கும் வசதிகள் கொடுத்து, அங்கீகாரம் கொடுத்து, அவங்கள சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலை வந்து அந்த நாட்டை தப்பு சொல்ல முடியாது, அவங்க கொடுக்குறான், ஜாலியாக போய் வாழ்றாங்க.
ஸோ அப்படி உருவாக்கப்பட்டது அந்த H1B விசா. இப்போ வந்து அதுக்கு தடுப்பதற்கு உண்டான காரணம் $1000 இருந்தது $1,00,000 கிட்டத்தட்ட 88,000 ரூபாயில இருந்தது இன்னைக்கு 88 லட்சம் ரூபாய்க்கு வந்து உயர்ந்திருக்கு அப்படின்னா அதுல நிறைய சொல்றாங்க ஒன் டைம் ஃபீஸ்ன்றாங்க. ஒரு சில பேர் பழைய ஆளுங்க வந்து ரெனியூவல் பண்ண வேணான்றாங்க. இன்னும் ஒரு சில பீப்புள் புதுசா அப்ளை பண்றவங்களுக்கு மட்டும் தான் தேவைன்றாங்க. அதுல இன்னும் நிறைய வரைமுறைகள் தேவைப்படுது. பட் எலான் மஸ்கே இப்ப அதுக்கு வந்து எதிர்க்கிறார். இது பெரிய வாராவே நான் கொண்டு போவேன். என்ன ட்ரம்ப் இஷ்டத்துக்கு நினைச்சிட்டு இருக்காரா? என்னோட கம்பெனியில் நான் வந்து இந்த அளவு கம்பெனி வளர்ந்தது காரணமே இந்தியர்கள் தான். அவங்க இல்லாமல் நான் எப்படி வந்து அது பெரிய பிரச்சனையாக வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அவர்கள் பிளான் பண்ணுறது என்னன்னா அமெரிக்காவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஏன் அமெரிக்காவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? இப்போ இந்தியா என்பது ஒரு பேராளுமையாக வளர்ந்து கொண்டு வருகிறது. அது தவிர்க்க முடியாத உண்மை. பிஜேபி யாருக்கு பிடிக்கல, அது ரெண்டாவது. உங்க பிரதமர் நம்ம பிரதமர் இப்போதைக்கு மோடி தான். ஏத்துக்கிறீங்களா இல்லையா? அவருடைய ஆட்சியில தான் இன்னைக்கு உலகம் எங்கிலும் வந்து பேசுகிறார்கள். எல்லா நாட்டிலையும் அந்த அளவுக்கு ஒரு வலிமை கொண்ட ஒரு 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 மிகப்பெரிய ஒரு பவர் சோர்ஸ்ல இருக்காங்க, பவர் சென்டரா இருக்காங்க. ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் இருக்காங்கன்னா காரணம்னா அந்த அளவுக்கு நாட்டினுடைய பாதுகாப்பை வந்து உறுதி செய்கிறார்கள். அப்ப இந்த பிரிக்ஸ் மாதிரியான விஷயங்களை நம்ம கிரியேட் பண்ணும்போது இந்தியா வந்து ரஷ்யாவோட சேர்ந்து யுஎஸ் மற்றும் நேட்டோ போன்ற அமைப்புகளை கடந்த நிலையில வந்து ஒரு தனி பொருளாதாரத்தை வணிகத்தை உருவாக்க முடியும்ல. கிட்டத்தட்ட உருவாக்கிட்டாங்க. இப்ப அதை நோக்கி தான் வந்து போய்கிட்டு இருக்கு. அப்ப இவங்களுக்கு உடனே வந்து பயத்தை காட்ட வேண்டும். பழைய இந்தியான்னு நினைச்சிட்டு 50% சாங்ஷன் போடுறது, 75% சாங்ஷன் போடுறது, சைனா மாதிரியான கண்ட்ரிக்கு 100% வந்து போடுறது, 100% மேல போடுறது. அவங்க நம்ம ஆளுங்க இதெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை. ஈஸியா வணிகம் பண்ணிட்டு இருக்காங்க. சிறப்பாக தானே போயிட்டு இருக்கு. ஓகே சார். இப்போ எதற்காக வந்து இப்போ மோடி அவர்களை பார்த்து இந்த அளவுக்கு பயப்பட்டு ட்ரம்ப் அவர்கள் 50% டேரிஃப் ஆகட்டும், நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ விசா இந்த ப்ராப்ளம் ஆகட்டும், எதுக்காக வந்து இந்தியா அமெரிக்காவோட ரிலேஷன்ஷிப் இப்படி கெடுத்துக்கிறாரு அவரு? பிரதர், அமெரிக்கன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நேச்சர் வந்து அவங்க பிளட்ல இருக்கும். என்ன ஆனாலும் கிறிஸ்டியானிட்டியை வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க. அது அவங்க உங்களுக்கு பார்க்கறதுக்கு ட்ரம்ப் ஆட்சி செய்யற மாதிரி இருக்கும். பட் ட்ரம்ப்பை இயக்கக்கூடிய ஒரு சில ஸ்பிரிச்சுவல் மோனோபோலிஸ் வந்து இருப்பாங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்க்ளோஸ் தேர் நேம்ஸ். நீங்க இந்த வேட்டிகன் சிட்டி அந்த சைடு மற்ற விஷயங்கள்லாம் நீங்க வந்து படிச்சு பார்த்தீங்கன்னா வந்து தெரியும். ஸோ அவங்களுடைய அஜெண்டா முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்டியானிட்டியை கொண்டு போய் சேர்க்கறதா மட்டும்தான் இருக்கும். அந்த கிறிஸ்டியானிட்டியில மதம் மாற்றக்கூடிய விஷயம் நான் எதுவுமே தவறுன்னு சொல்ல வரல. அவங்க மதத்தை அவங்க வளர்க்கணும்னு நினைக்கிறாங்க. அப்ப என்னன்னா இப்போ லண்டன் போன்ற இடங்கள்ல இப்போ அதிகமான முஸ்லீம்ஸ் ஆதிக்கம் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நாட்டை விட்டு வெளியேறுகின்ற மாதிரி இப்போ அவங்க கோஷங்கள் வந்து எழுப்புறாங்க. கவர்மெண்ட் அலோவ் பண்றாங்கன்னா காரணம் இல்லாம இப்படி வந்து அலோவ் பண்ணுவாங்க, அது நமக்கு வந்து தெரியல. இப்போ அந்த மாதிரியான சூழ்நிலை மற்ற ரிலீஜியன்ல இருக்கிறவங்க இங்க வந்து ஓஷோ வளர்ந்து வந்தப்போ இவர் தனி ஒரு ரிலீஜியனே கிரியேட் பண்ணிடுவான்னு பயந்து தானே அப்புறம் நிறைய சூழ்ச்சி பண்ணி சதி பண்ணி அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி அப்புறம் மறுபடியும் வந்து திருப்பி வந்து அனுப்பிச்சாங்க. ஸோ அதை ரிலீஜியன் எப்பயுமே வந்து யூஎஸ்ஏ வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஸோ இவ்வளோ தூரம் சாங்ஷன்ஸ் போறது காரணம் என்ன? மோடி வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு மாபெரும் தலைவராக உலக அரங்கில் வந்து வளர்ந்து வந்திருக்கிறார். அதில் மாற்று கருத்தே கிடையாது நமது பாரத பிரதமர் ஐயா அவர்கள். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வந்து அடுத்தடுத்து டாலரை சரிவை ஏற்படுத்தக்கூடிய லெவல்ல டாலர்ல வணிகம் பண்ண முடியாத அளவில் இவங்க ஏதாவது பண்ணிடுவாங்களோ? பிரிக்ஸ்ன்னு ஒரு அமைப்பு இப்போ தான் கொண்டு வந்திருக்காங்க. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா. இப்போ ரீசன்ட் டைம்ல நிறைய நாடுகள் ஆட் ஆயிருக்கு. அர்ஜென்டினா ஆட் ஆயிருக்கு, யுஏஇ ஆட் ஆயிருக்கு, எத்தியோப்பியா ஆட் ஆயிருக்கு, ஈஜிப்த் வந்து ஆட் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் சவுதி அரேபியா வந்து ஆட் ஆயிருக்கு. ஸோ இந்த பிரிக்ஸ் வந்து வளர்ந்துகிட்டே போகுது. முதல்ல ஸ்விஃப்ட்னு ஒன்று வந்து சொல்லுவாங்க. இப்போ இங்க இருந்து வெளிநாட்டுக்கு பணம் அனுப்புனா ஸ்விஃப்ட்ன்ற அந்த கோடு இருந்தால் தான் அனுப்ப முடியும். அது வந்து யூஎஸ் வழியா தான் போகும், யூஎஸ் டாலர்ஸ் வழியா போகும். அதோட கண்ட்ரோல் வந்து அவங்க தான். இப்போ அவங்க ஸ்விஃப்ட்டுக்கு ஆப்போசிட்டானா என்ன, அது எதிரான்னு சொல்ல முடியாது. நான் அதை விட சிறந்ததை ஒன்று கொண்டு வரேன் அப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி இப்போ பிரிக்ஸ் அப்படின்னு ஒரு தனி கரன்சி வந்து கிரியேட் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்விஃப்ட்டுக்கு ஈக்குவலாக வேற ஒரு கோடிங் சிஸ்டத்தில் ரஷ்யா, சைனா இந்த மாதிரி தனி மோனோபோலிஸ். இப்போ நீங்கள் என்னதான் சண்டை போட்டிங்கனாலும் அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் விட்டு கொடுக்காம இருப்பாங்க ஒரு டீமா. ஸோ அந்த மாதிரியான ஒரு தனி அமைப்பை வந்து ஃபார்ம் பண்ணணும்னு வந்து இந்திய அரசாங்கம் வந்து நினைக்கிறது. இப்போ மோடிஜி அடுத்த ஆட்சிக்கு வருவாரா வரலையான்றதெல்லாம் ரெண்டாவது. இவங்களுடைய நோக்கம் ஆர்எஸ்எஸ் எப்பயுமே எப்படி இருக்கும் அப்படின்னா நாங்க ஜெயிக்கல. ரெண்டாவது, இன்று செய்யக்கூடிய வேலையை நான் சரியாக செய்து முடித்து விடுகிறேன். அந்த மைண்ட் செட்ல தான் வந்து இயங்குறாங்க. அப்ப என்னன்னா அந்த மைண்ட் செட்ல இயங்கும் போது நாளைக்கு யார் வருவான்னு தெரியாது. இன்னைக்கு வேலையை நான் கரெக்டா முடிச்சேன். அப்படிதான் ஆர்டிகல் 370 ரிமூவ் பண்ணது. அது போக வந்து பாத்தீங்கன்னா பாபர் மஸ்ஜித் அந்த ப்ராப்ளம் வந்து ஒரு முடிவுக்கு வந்தது. ராமர் கோயில் பஞ்சாயத்து ஒரு முடிவுக்கு வந்தது. ஈவன் இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் இப்போ பாகிஸ்தான்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ராப்ளமா வந்து போயிட்டு இருந்தது. இன்னைக்கு வந்து நம் தலைவர் மோடி அவர்களே உலக அரங்கில் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பேராயுதமாக பெரும் வந்து ஒரு பர்சனாலிட்டியை வந்து கருதுறாங்கன்னா அத்தனை நாடு சுத்தி இருக்கிறாரு. அன்னைக்கு சும்மா சுத்துறாங்கன்னு அவங்க இன்னைக்கு இவரோட இந்த அளவுக்கு என்னோட ஜிஎஸ்டி பண்ணலாம் இதுக்கு தான் பயன்படுத்தப்படுதான்றப்போ ஒவ்வொருத்தரும் வந்து சந்தோஷப்படுகிறார்கள், ஆனந்தப்படுகிறார்கள்.
இன்னைக்கு நம்ம பிரதமர் ஐயாவை பார்த்து இன்னைக்கு பாகிஸ்தான் பிரதமர் இன்னைக்கு ரஷ்ய அதிபரை போய் பார்க்குறாரு, சீன அதிபரை போய் பார்க்குறாரு. ஒவ்வொரு நாடா சுத்துறாருன்னா காரணம் என்னன்னா, இப்படி ஊர் சுத்தணும் இப்பதான் வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. எங்க ஒரு நாட்டை நடத்தணும்னா இது பல்வேறு நாடுகளுடைய விவகாரம். அது ஒரு பஞ்சாயத்து ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கும். அப்ப நீங்க அதுக்கு நல்ல நட்புறவுல வந்து இருக்கணும். முன்னாடி இருந்த காங்கிரஸ்ல கூட நான் இப்ப காங்கிரஸுக்கு எதிரானவனும் எந்த கட்சிக்கு எதிரானவனும் வந்து கிடையாது. இருக்கக்கூடிய உண்மையை வந்து பேசும்போது இப்ப காங்கிரஸ் டைம்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்கா வந்து கிடையாது. நம்மளை யாராவது அடிச்சாங்கன்னா அமெரிக்காவுக்கு வந்து கடிதம் போட்டுட்டு இருப்பாங்க உட்காந்து, இந்த மாதிரி நான் தாக்கப்பட்டு விட்டேன், எங்களுக்கு உதவி செய்யுங்கள். அதான் மோடி ஐயா ஒரு இதுல செமையா கேட்பாரு இன்டர்வியூல, ஏங்க நம்ம நாடு 110 கோடிக்கு மேல மக்கள் இருக்கக்கூடிய ஒரு நாடு, என்ன ஒரு பிரச்சனை வந்து பண்ணா என்ன லவ் லெட்டர் அனுப்பிட்டு இருக்கிறீங்க அமெரிக்காக்காரனுக்கு? செமையா கேட்பாரு. லவ் லெட்டர் அனுப்பிட்டு இருக்கிறீங்க, எவ்வளவு பெரிய பொருளாதாரம், எவ்வளவு பெரிய சர்வதேச லெவல்ல நம்மளால அழுத்தம் கொடுக்க முடியும், இந்த மக்கள் தொகையை வச்சு இந்த பணத்தை வாங்கி எவ்வளவு பில்டு பண்ண முடியும், இதை புரிஞ்சுக்காம என்னங்க உட்கார்ந்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியதுக்கு தான் பயம் இருக்கணுங்க. முதல்ல பயம் இறைவனுக்கு மட்டும்தான் இருக்கணும்ன்றது உண்மைதான். ஆனா சட்டதிட்டங்களுக்கு பயம் இருக்கணும், ஆளும் அரசாங்கத்தின் மேல ஒரு பயம் இருக்கணும், இல்லைன்னா கண்ட்ரோல் இல்லாமல் போய்விடும். நம்ம வாழ்றதே அரசாங்கத்தினுடைய ஷெல்டர்ல தான் வாழ்றோம். அப்புறம் அரசாங்கத்துக்கு எதிராக செயல்பட்டா அது எந்த வகையில வந்து நியாயம்? உண்மையை பேச வேண்டும், சத்தியத்தை பேச வேண்டும், அறத்தை பேச வேண்டும், அதை நம் வழியில பேசணும். ஓகே சார். அதே மாதிரி இப்போ நம்ம வந்து ரஷ்யாட்ட இருந்து ஆயில் வாங்குறோம் சார். ஸோ புட்டின் வந்து ருப்பிலேயே வந்து ஆயில் கொடுக்குறாப்புல, நம்ம மேலே அவ்வளோ டேரிஃப் போட்டுட்டு நீ ஆயில் வாங்காதுன்னு சொல்கிற ட்ரம்ப் அவர்கள் ஏன் ரஷ்யா மேலே வந்து அந்த அளவுக்கு டேரிஃப் போட மாட்டேன்றாரு? இப்போ இந்த H1B விசாவே வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்களேன். இப்போது அது வந்து H1B விசான்றது வந்து இப்போ எந்த மாதிரி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஜீனியஸ் விசான்னு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொன்னேன். நான் இமிகிரண்ட் விசான்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது இப்போ மற்ற நாடுகள்லாம் வந்து இண்டிவிஜுவலே வந்து இப்போ நான் சிங்கப்பூரில் இருக்கேன், நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்கன்னா, இப்போ நான் சிங்கப்பூரில் வேலை பார்க்குறேன்னா நான் இண்டிவிஜுவல் சிட்டிசனே உங்களுக்கு நான் ஸ்பான்சர் பண்ணலாம் விசாவை. ஆனால் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் H1B எடுக்கணும் அப்படின்னா பெரிய பெரிய கம்பெனிகள் மட்டும்தான் வந்து உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணணும். அது வந்து ஒரு 3 to 6 years அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. தங்கிக்கலாம், வேலை பார்க்கலாம், சம்பாதிக்கலாம், சாப்பிடலாம், வாழலாம், ஆனால் டைம் முடிஞ்சோடனே வந்துடணும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் கிடையாது. இப்போ வந்து இந்தியர்கள் என்ட்ரு ஆகுறதுக்கு இப்போ என்ட்ரியே ஃப்ரீ பண்ணுறதுக்கு இப்போ பேசிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு க்ளோஸ் ஆகிட்டாங்க. இந்தியாவோட டிஎன்ஏவை ரஷ்யா லவ் பண்றாங்க, புரிஞ்சுக்கோங்க. நீங்க நாட்டு உறவு என்பது நீங்க எப்படி பாக்குறீங்கன்னா, பொருளாதாரம் வளர்ச்சி இப்படி மட்டும்தான் பாக்குறீங்க. தே வில் திங்க் ஈவன் டு த கோர் ஆஃப் டிஎன்ஏ. ஒருத்தனை ஒரு டிஎன்ஏவை சம்மந்தம் இல்லாத நாட்டில் இருக்க ஒரு பீப்புளை என் நாட்டுக்கு நான் அலோவ் பண்றேன்னா அந்த நாட்டில் அவன் போய் என்னென்ன வேலை வேணாலும் செய்வான். அப்ப அந்த நாடு அதை ஏற்றுக்கொள்கிறது என்ற அர்த்தம், அவனை நம்புறான்னு அர்த்தம். இவன் வந்தால் கரெக்டா இருக்கும். அப்போ நீங்க பாருங்க, உலகமே வந்து முதல்ல அமெரிக்காவை பார்த்து பயந்த காலம் போய் இப்ப புதினை பார்த்து பயப்படக்கூடிய காலம் வந்து வந்துருச்சு. மாபெரும் லெவல்ல என்னங்க இது எப்படிங்க சொல்றது, புதினோட உட்கார்ந்து கைகுலுக்கி பேசி கொண்டிருக்கிறாரு. இப்போ இது என்னதான் நம்ம ஸ்டேஜிங்கா நீங்க நினைச்சீங்கன்னா கூட நீங்க போய் உட்கார்ந்து புதினோட கைகுலுக்கி பேச முடியுமா? அந்த மாதிரி ஸ்டேஜிங்க கிரியேட் பண்ண முடியுமான்னு கேட்கிறேன். பாசிபிளே இல்லை சார். அந்த ஸ்டேஜிங்க புதின் விரும்புகிறார் என்று கூறுகிறேன். இந்திய பாரத பிரதமர் மோடி அவர்களுடன் கை குலுக்குவதையும் அவ்வளவு க்ளோஸா போறதையும் இப்போ சமீபத்தில் ஒரு தகவல் ஒன்று படித்தேன். இப்போ அமெரிக்கா ரஷ்யா வந்து நம்ம பிரதமர் ஐயா போறாரு, வரது கொஞ்சம் லேட் ஆகுது, 10 நிமிஷம். புரோட்டோகால் படி இவர் வேற ஒரு கார்ல போகணும் புதின். ஆனா இவரு இல்ல நான் வெயிட் பண்றேன் 10 நிமிஷம், என் ஃப்ரெண்டு வரட்டும், நான் அவரு கூடயே போறேன்னு சொல்லி ஒரே கார்ல அதுக்கப்புறம் வந்து ஒன்னா வந்து போறாங்க. இந்த மாதிரியான நட்புறவு வெளியே நட்புறவாக தெரிந்தாலும் உள்ளுக்குள்ள அவ்வளோ விஷயங்கள் வந்து பரிமாறப்பட்டு கொண்டிருக்கிறது. ஸோ இந்தியா வந்து தவிர்க்க முடியாத மாபெரும் ஒரு சக்தியாக வளர்ந்து கொண்டு வருகிறது. ட்ரம்ப் வந்து சாங்ஷன்ஸ் போட்டதுக்கு எகைன்ஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸே, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களே, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய இப்போ கரண்ட் சிஐஏ FBI ஆஃபீஸர்ஸே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் செய்கிறது தப்பு, இந்தியா முன்னாடி மாதிரி இல்லை, மிரட்ட முடியாது, பெரிய லெவலில் சப்போர்ட்டுக்கு இருக்காங்க, நீங்கள் பண்ணுறது தப்பு, முன்னாடி இருந்ததை விட இப்போ ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காங்க, அவங்க நீங்க நினைக்கிற மாதிரி அவங்களை அழிச்சிடலாம்னு நினைச்சீங்கன்னா வந்து முடியாது. ஏன்னா இந்து தர்மம் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு இன்னைக்கு உலகம் எங்கிலும். சார் அப்ப இந்த வேர்ல்டு ஆர்டர்னு ஒரு விஷயம் இருக்கு சார். வேர்ல்டு ஆர்டர்னா என்ன சார் அப்படின்னா, ஒவ்வொரு பவர் சென்டர்ஸும் ஒவ்வொரு தத்துவம் சித்தாந்தங்களும் மறைமுகமாகவும் நேரடியாகவும் ஒரு கனெக்ட்ல வந்து இருப்பாங்க. அதுல அவங்களுக்கு ஒரு சில காயின்ஸ் இருக்கும். காயின்ஸ் நீங்க நினைக்கிற மாதிரி காயின்ஸ்ல அவங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கும். அருளா, பொருளா, பவரா, யூஎஸ் கால்வாயை நீ கண்ட்ரோல் பண்ணி இதை நான் கண்ட்ரோல் பண்ணுறேன், அதை நீ கண்ட்ரோல் பண்ணி இதை நான் கண்ட்ரோல் பண்ணேன். அந்த மாதிரி பவர்ஃபுல் ஹிடன் சொசைட்டிஸ் வந்து நிறைய வந்திருக்காங்க, பவர்ஃபுல் சீக்ரெட் சொசைட்டிஸ் வந்து இருக்காங்க. கண்ணுக்கு பார்ப்பதற்கு உங்களுக்கு வெளிநாடுகளில் வந்து சில கவர்மெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி தெரிந்தாலும் அவர்களை இயக்குவது அப்பேற்பட்ட ஒரு பேராளுமைகளாக வந்து இருப்பார்கள். ஸோ அவங்களுக்குள்ள சில டிஸ்கஷன்ஸ்லாம் வந்து போகும். அது எப்படிலாம் இருக்குன்னு வந்து நமக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்ச அறிவு அளவு நான் என்ன சொல்கிறேன்னா,
அவங்க டிஸ்கஷன் பண்ணி அடுத்த 50-100 வருஷம் இந்த பூமின்றதே ஒரு மாயை. அதுல யாரோட தத்துவத்தின்படி சித்தாந்தத்தின்படி இந்த ரியாலிட்டி ஷேப் அப் ஆக போகுது, இதுதான் கேம். இப்ப அவங்களுக்குள்ள வந்து போயிட்டு இருக்கிற கேம். இப்ப இந்து தர்மத்தின்படி இந்த உலகத்தை நம்ம கட்டமைக்க போறோமா, கிறிஸ்டியானிட்டி படி நீங்க கட்டமைக்க போறீங்களா, நான் வந்து இஸ்லாம் படி நான் கட்டமைக்க போறேன்னான்னு சொல்லி, இல்ல புத்திசம் படி நான் கட்டமைக்க போறேன்னான்னு சொல்லி, நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு நாட்டுல இருக்கக்கூடிய அரசியலை கண்ட்ரோல் பண்றதே ஆன்மீகமா தான் இருக்கும். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், ஸ்ரீலங்காவை கண்ட்ரோல் பண்றது அரசியலாக இருந்தாலும் மறைமுகமாக அவங்களுக்கு சஜஷன் பண்றது, அவங்க போய் உத்தரவு கேட்கறது எல்லாமே புத்திஸ்ட் துறவிகள் கிட்ட தான் வந்து போய் கேட்பாங்க. நம்ம அமெரிக்காவுக்குன்னு ஒரு கண்ட்ரோல் இருக்கு. நம்ம இந்தியர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லாருமே எப்போ அந்த இறையை முழுமையாக நம்ப ஆரம்பிக்கிறார்களோ, ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறார்களோ, அப்போதுதான் அவர்களுக்கு வளர்ச்சியே என்பது வரும். இல்லை என்றால் வராது. இல்லை, நீங்க எப்படி வந்து புரிஞ்சுக்கணும்னா, ட்ரம்ப்புக்கு வந்து நாம் இப்போது ரஷ்யாவுடன் நெருக்கமாக இருப்பது பிடிக்கவில்லை. ஆரம்பத்துல இருந்தே நம்ம நெருக்கம் தான். இது பல வருட உறவு, யாருக்குமே தெரியாது. சைனா நம்மளை காலி பண்ணலான்னு வந்தப்போ நமக்கு பயந்து கொண்டிருந்த அந்த கால சமயத்துல நீ இந்தியாவை தொட்டா நான் வந்து நிப்பேன்னு சொல்லி ரஷ்யாவினுடைய போர்க்கப்பல் வந்து நின்றது முன்னாடி. அப்ப என்னன்னா, இந்தியாவை வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து தொட்டு பார்க்க முடியாது அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு இந்தியா வந்து வளர்ந்து வர்றதுனால அதை வந்து கண்டு அஞ்சுகிறது. யுஎஸ் அரசாங்கம் அஞ்சுகிறது, அதை சார்ந்த நாடுகள் வந்து அஞ்சுகிறது. இன்னைக்கு உக்ரைன் ரஷ்யா வார் போயிட்டு இருக்கு, 3.5 வருஷத்துக்கு மேல வந்து போயிட்டு இருக்குது. யாரும் போய் ஒரு விளக்கம் வந்து கொடுக்க முடியல, போய் அவர்கிட்ட பேசுறதுக்கே பயப்படுறாங்க. ஆனா இவர் என்னமோ இங்க இருக்கிற புளியம்பட்டிக்கு போற மாதிரி நம்ம பிரதமர் ஐயா சரக்கு 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 சரக்குன்னு போயிட்டு வர்றாரு. அத்தனை முறை எப்படிங்க ஒருத்தர் பயணம் பண்ண முடியும் அவ்வளவு எனர்ஜி இல்லை? எனக்கு தெரியும், காலையில ஒரு நாட்டுல இருப்பேன், மத்தியானம் ஒரு நாட்டுல இருப்பேன், சாயந்தரம் ஒரு நாட்டுல இருப்பேன், அடுத்த நாள் ஒரு நாட்டுல இருப்பேன், இப்படி சுத்திட்டு இருந்தேன் நான். எனக்கு அது எவ்வளவு டயர்ட் இருக்கும், அதை நம்ம எப்படி கடந்து வரணும்ன்றது தெரியும். தூங்குறதே வந்து பாத்தீங்கன்னா பகல்ல தூங்க மாட்டாரு, டிராவலே நைட்டு தான் பண்றாரு. ஏன்னா அந்த நைட்டை கூட வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு நம்ம ஐயா. ஸோ அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து நம்ம இந்தியாவினுடைய பெருமையை உலக அரங்கில் வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து சந்தோஷப்படுத்தி இருக்கிறார், அதை பெருமைப்பட வைத்திருக்கிறார் என்றால் அந்த இன்டெலிஜென்ஸ் தான். டிப்ளமசி சான்ஸே இல்லை. இப்போ இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் அவங்க அம்மையாராக வந்து இருக்கட்டும், அது போக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாரத பிரதமர் மோடி ஐயாவாக இருக்கட்டும், உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஐயா அவர்களாக இருக்கட்டும், அதுபோக ராஜ்நாத் சிங் ஐயா அவர்கள் வந்து இருக்கட்டும், அதுபோக ஜெய்சங்கர் ஐயா மெயினா இவங்களோட காம்போ வந்து வேற லெவல் காம்போவை நான் வந்து ஃபீல் பண்றேன். ஹைலி இன்டெலிஜென்ட் பீப்புள் வந்து செயல்படுறாங்க. கண்ணுக்கு தெரிந்து இந்த இன்டெலிஜென்ட் பீப்புள், கண்ணுக்கு தெரியாம ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் அதுல இருக்கக்கூடிய ஹையஸ்ட் லெவல் பீப்புள் இப்போ மாத்திருக்காங்க. அதோட ஹெட் இப்போ தான் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அவரோட இன்டெலிஜென்ஸா இருக்கட்டும், முப்படை தளபதிகளோட அவங்களோட இன்புட்ஸா வந்து இருக்கட்டும், நீங்க நினைச்சு பாருங்க, இந்த மாதிரியான ஃப்ரெண்ட்லியான ஒரு கவர்மெண்ட் இது நாள் வரைக்கும் வாழ்க்கையில் நீங்க பார்த்துருக்கீங்களா? பாகிஸ்தான் தாக்கி விட்டது, பதிலடி கொடுக்க வேண்டும், அமைதியாக இருந்தோம் என்றால் அவர்கள் இருப்பதில்லை, ஆரம்பிச்சது அவங்க தான். முழு பொறுப்பை அதிகாரத்தை ராணுவத்துக்கிட்ட கொடுத்துட்டு நீங்க போய் பாருங்க, நீங்க உங்களுக்கு எப்ப நீங்க வந்து ஸ்ட்ரைக் பண்ணணுமோ ஸ்ட்ரைக் பண்ணலாம். முழு அதிகாரத்தை வந்து ஒரு முப்படை தளபதிகளை நம்பி ஒப்படைக்கிறார் என்றால் இதுக்கு மேல எப்படி நான் ஒரு அரசாங்கத்தை நடத்த வேண்டும் என்று வந்து நீங்க நினைக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. விமர்சனங்கள் 1000 இருக்கலாம், நாட்டின் பாதுகாப்பில் பாஜகவை அடித்துக் கொள்ள முடியும். சரி, நீங்க சொன்னீங்க இந்தியா பாகிஸ்தான் சம்பந்தமா. இப்போ ரீசெண்டாக இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடக்கும்போது இப்போ கிரிக்கெட் மேட்சா இல்லாமல் அவங்க பாட்டுக்கு என்னமோ நாங்கள் பாம்பு போட்டு வெடிக்க வச்சுட்டோம் அப்படின்ற மாதிரி செய்தியெல்லாம் காட்டுறாங்களே சார், எதற்காக இப்படி பண்ணோம்? அறிவு முதிர்ச்சி இல்லை என்று நான் கருதுகிறேன். அவ்வளவுதான். அறியாமையில இருக்காங்க, புரிதல் இல்லை, பக்குவப்படணும். இன்னும் ஒரு நாட்டினுடைய மீடியா என்ன சொல்லுதுன்றதை மட்டும் வச்சு நம்ம நாட்டினுடைய உண்மையான வளத்தை பொருளாதாரத்தை கணக்கெடுத்து விட வந்து முடியாது. ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களோட அழுத்தம் இருக்கு. இதெல்லாம் பார்த்து சுய சிந்தனையில் நாம் முடிவெடுக்கணும். இல்லாட்டினா நம்மளால அதை பத்தின உண்மையை தெரிந்து கொள்ள முடியாது. அதாவது நீங்க வந்து பல கண்ட்ரிஸ் வந்து டிராவல் பண்ணியிருக்கீங்க, என் காலையில் ஒரு நாடு மத்தியானம் ஒரு நாடு அப்படிலாம் போயிருக்கீங்க. இப்போ உலக அளவில் இந்து மக்களுடைய விஷயங்கள் எப்படி போயிட்டு இருக்கு சார்? ஏன்னா இது பங்களாதேஷ்ல பார்த்தா இந்துக்கள் படுகொலை செய்யப்படுற விஷயங்களை பார்க்க முடியுது. இந்த மாதிரி விஷயங்களை எப்படி நம்ம கையாளுறது? இப்போ வெளிநாடுகளில் நமக்கு இந்தியர்கள் அப்படின்ற அடையாளத்தை விட இந்துக்கள் அப்படின்ற அடையாளம் மிகப்பெரிய பாதுகாப்பாக வந்து கருதப்படுகிறது. அதை நான் பர்சனலாக வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். சரி, உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளே சொல்றேனே. ஸ்ரீலங்கா ஒரு முறை வந்து நிகழ்ச்சி போயிருந்தேன், சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். சரி, நீங்க தெரிஞ்சுக்கங்க, அப்பதான் தெரியும் என்ன சப்போர்ட்டிவா இருக்காங்க, எப்படி இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு. இப்போ நாங்க போயிருந்தப்போ வந்து பாத்தீங்கன்னா வேற சில மதத்தை சார்ந்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆம்னியில வந்து பாத்தீங்கன்னா சில ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு அன்னைக்கு பெரிய பிரச்சனை பண்றதுக்கு கொலை பண்ற அளவுக்கு சொல்றாங்க. பட் நம்மள கொலை பண்ற அளவுக்கு நம்ம என்ன பாதுகாப்பு இல்லாமையா வந்து போவோம்? அந்த அளவுக்கு இல்லை. பட் அவங்க அந்த அளவுக்கு ஒரு பீப்புள் சுத்திட்டு இருக்காங்க. பயங்காட்டுறதுதான், இவன் எதுக்கு இங்க வந்து ஸ்ரீலங்கா வந்து பேசுறான், இவன் எதுக்கு இங்க வந்து ஆன்மீகத்தை வந்து பரப்புறான், இவனை தமிழ்நாட்டிலேயே எவனும் மதிக்கிறது இல்லை, நாங்க மதிக்க மாட்டோம். இந்த மாதிரி ஒரு குரூப் விமர்சனங்கள் தான் 1000 இருக்குமே. நான் சொல்றது இருக்கும் ஒரு வருஷம் இருக்கு, 1 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. இப்போ சமீபத்தில் எந்த நாடு போறது இல்லை, தமிழ்நாட்டில் தான் இருக்கேன். தோணும் போது போவேன், அது வேற மேட்டர்னு வச்சுக்கோங்க.
ஸோ அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக இந்தியன் ஹை கமிஷனுக்கு ஃபோன் பண்ணி பேசும்போது இந்தியன் ஹை கமிஷன்லேருந்து நமக்கு சப்போர்ட்டுக்கு வந்தது. உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லோக்கலில் நமக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்ச உடனே ஹிந்து அமைப்பில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மற்ற அமைப்பில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒன்று திருந்து நமக்கு மிகப்பெரிய லெவலில் பாதுகாப்பு கொடுத்தாங்க. இது இந்த நாட்டில் மட்டும் இல்லை, மலேசியாவில் ஒரு முறை ஒரு பிரச்சனை வந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் வந்து மதம் சம்பந்தமான ஏதோ ஒரு என்கொயரி வந்து அங்கே வந்தது, அது இஸ்லாம் சம்பந்தமாக வந்தது. அப்போ நமக்கு துணையாக நின்றது அங்கே இருந்த ஹிந்து அமைப்புகள் தான். சிங்கப்பூர்ல ஹிந்து அமைப்புகள் நிறைய வந்து மக்களுக்கு வந்து நன்மைகள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அங்க நார்த் இந்தியன்ஸ் நிறைய பேர் இங்கிலீஷ்ல சத்சங்கங்கள் வந்து விருப்பப்படுறாங்க. ஏகப்பட்ட உலகம் எங்கிலும் நான் பார்த்த வரைக்கும் நான் நல்லா சொல்றேன், இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில நான் ஒரு இந்தியன்னா நீங்க தைரியமா காலரை தூக்கி விட்டுட்டு சுத்தலாம். காரணம் என்ன அப்படின்னா மோடிஜியோட பவர். இப்போ எனக்கு என்னோட ஃப்ரெண்டோட லைஃப்ல க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தர் மலேசியாவில் இருக்காரு, முக்கியமான ஒரு பெரிய ஒரு பில்லியனர், ஒரு விஐபி. அவருடைய தம்பி வந்து சவுத் ஆப்பிரிக்காவில் ஒரு முக்கியமான இடத்துல ஏதோ ஒரு நக்சல் இருக்கக்கூடிய இடத்துல வந்து போய் மாட்டிக்கிட்டார். ஏதோ ஒரு டீல் சைன் பண்ணுறக்கா போயிருக்கிறாரு. ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லாம் கொஞ்சம் பண்ணக்கூடிய அந்த மாதிரியான ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு. அப்போ வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. அப்புறம் சுட்டுருப்பாங்க அவங்கள அந்த மாதிரியான ஏரியா. அவர் ஒரே வேர்ட் தான் சொன்னார், ஐ எம் இந்தியன் அப்படின்னு. மோடிஜி அடுத்த வார்த்தை அவன் கேட்டது மோடிஜி அப்படின்னு இருக்கான். அடுத்த வார்த்தை இந்தியன் சொன்னேன், மோடிஜி ஓகே ஓகே யூ கேன் கோன்ட்டான். நீங்கள் நினச்சி பாருங்க, மோடின்ற ஒரு வார்த்தையை நான் சொல்லாமே இந்தியன் சொல்லும் போது அவன் மோடின்னு அடையாளம் கண்டுபிடிச்சு அவனை சுடாம அனுப்புறான்னா இது என்னால் ப்ரூவ் பண்ண முடியும். இப்போ நான் ஃபோன் பண்ணனா ஸ்பீக்கர்ல என்னால் ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்தியாவினுடைய வலிமை, இந்தியாவினுடைய ஆதிக்கம் உலக அரங்கில் உயர்ந்து நிற்கிறது. இதை நான் கண்ணால் பார்த்தவன். இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பாஸ்போர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வேல்யூ, ஒவ்வொரு நாட்டில் அவ்வளோ விசா ஃப்ரீ பண்ணுறாங்க, அவ்வளோ தூரம் பண்ணுறாங்கன்னா நிச்சயமாக ஆதிக்கம், அந்த வளமை நமக்கு வந்து இன்று இந்தியாவினுடைய வலிமை வந்து உலகெங்கிலும் வந்து தெரிந்திருக்கிறது என்று தான் வந்து நாம் வந்து கூற வேண்டும். ஓகே சார். ஆனால் நீங்கள் பேசுகிற விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு பிஜேபி சப்போர்ட்டட் ஓரியன்டாகவே இருக்கே சார். எதனால் அப்படி ஒரு விஷயங்களா இருக்குது பிரதர்? இப்போ நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, இப்போ அந்த அரெஸ்ட்டுக்கு அப்புறம் வந்து பிஜேபி நமக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணாங்க, ஆனால் முழுசா பிஜேபியாக மாறிட்டாரு அப்படின்னு வந்து நினைப்பாங்க. நான் பேசிக்காவே எந்த மாதிரியான கேரக்டர்னா, பிஜேபி ஒரு விஷயம் தவறு செய்தாலும் அதை நான் விமர்சனம் பண்ணுவேன். எடுத்துக்காட்டுக்கு சார், நீங்க அந்த இந்தியா பாகிஸ்தான் மேட்டர்லயே வந்து பாருங்க, அந்த விமர்சனங்களை பத்தி நான் உங்களுலயே நான் பேசியிருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி அந்த 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் பிரதமர் எப்படி சொல்றாங்க அப்படி சொல்றேன் நான் சொல்லியிருக்கேன். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அன்னைக்கு அந்த லேடி தான் உட்காந்து வந்து எடுத்துட்டு இருக்காங்க. நான் இப்ப என்ன வந்து மீன் பண்ண வரேன் அப்படின்னா, இந்த உலகத்துல ஒரு நல்லது நடக்குது, இப்போ குறிப்பா இந்தியர்களுக்கு நடக்குது, அதை அப்புறம் அக்னாலேஜ் பண்ணணும்ல. அரசியல் காரணங்களுக்காக கண்டுக்காத மாதிரியே போயிட்டு அது எவ்வளவு வலின்னு எனக்கு தெரியும். நம்ம உயிரை கொடுத்து போராடிட்டு இருப்போம், மிகப்பெரிய சாதனை எல்லாம் பண்ணிட்டு இருப்போம், கண்டுக்காத மாதிரியே சுத்துறது கடுப்பாகுமா ஆகாதா? ஏன்டா அப்புறம் என்னடா எனக்கு ரெகக்னிஷன், ஒரு டென்ஷன் வரும்ல எனக்கு. நான் குறிப்பா ஆஸ்திரேலியால இருந்து இவ்வளவு தூரம் நான் வந்ததுக்கு காரணம் கர்மான்ற ஒண்ணு இருக்குன்னு உலகம் தெரிஞ்சுக்கிட்டு நான் அரெஸ்ட் ஆனாலும் பரவாயில்லன்னு தான் வேணும்னே கிளம்பி வந்தேன். எனக்கு அந்த டாக் பேசப்படணும், ஏன்னா அது முக்கியமான டாக்குங்க. கர்மான்றது சாதாரண தியரி இல்லை. நியூட்டன்ஸ் தேர்ட் லா, தேர் இஸ் an equivalent reaction for each and every action. ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சமமான எதிர்வினை என்பது உண்டு. ஸோ அதை வந்து தெரிஞ்சுக்கணுன்றதுனால தான் அதை வந்து நான் பண்றேன். ஸோ இதுல நீங்க என்ன வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸோ அவர்களுடன் நான் ஏன் வந்து அவங்க பண்ற விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறேன்னா, உண்மையாவே அதை நான் வந்து லைவா அனுபவிக்கிறேன், பார்க்குறேன். அந்த அளவுக்கு அவங்க ஒர்த்தா இருக்காங்க, அந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா வந்து உலக அரங்கில் வந்து இன்னைக்கு இந்தியாவினுடைய பெருமை வந்து வளர்ந்து இருக்கிறது. இன்னைக்கு இந்தியர்கள் நம்ம பெருமைப்படுறோம்னா அதுக்கு மிகப்பெரிய காரணமா வந்து பாத்தீங்கன்னா இந்த கட்சி வந்து இருக்கிறது, அந்த பிரதமர் வந்து இருக்கிறாரு. இப்ப பிரதமர்னா அப்புறம் என்ன பிஜேபி கட்சி சாராதவர் அவரு? இப்ப பிரதமர் ஐயாவை கோட் பண்ணணும்னா அப்புறம் பிஜேபியை கோட் பண்ணாம எப்படி நீங்க கோட் பண்ணுவீங்க? பிஜேபியை கோட் பண்றதுன்னா ஆர்எஸ்எஸ் கோட் பண்ணாம எப்படி நீங்க கோட் பண்ணுவீங்க? இப்ப நான் இதெல்லாம் கோட் பண்ணி பேசுறேன்னா நான் ஆர்எஸ்எஸ்ல சேர்ந்துட்டேன்னு அர்த்தமா? எனக்கு ஒரு சின்ன வயசுல இருந்தே ஒரு பழக்கம் என்ன அப்படின்னா, நான் எந்த லாக்லையும் போய் லாக் ஆயிடக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவா இருப்பேன். இந்த சென்ஸ் எந்த விதமான ஒரு சப்கான்சியஸ் கார்ஸ்லயும் இருக்கக்கூடாதுன்னு நினைப்பேன். அதனால எந்த அமைப்புகளையும் என்னை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சா நான் முதல்ல எஸ்கேப் ஆயிடுவேன். என்னை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா அதை நான் சுதந்திரமாக வந்து கருதுகிறேன். பல வருடம் கஷ்டப்பட்டு மெடிடேஷன் பண்ணி கிடைச்ச மாபெரும் பொக்கிஷமாக வந்து கருதுகிறேன். அந்த ஃப்ரீடமை நான் எந்த அரசியலுக்காகவும் எந்த கட்சிகளுக்காகவும் நான் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன்றதுல நான் தெளிவாக இருக்கேன். ஆனால் ஒரு தனி மனிதனாக ஒரு ட்ரஸ்ட் என்ஜிஓ ரன் பண்ணுறேன், அதில் வந்து இத்தனை உயிர்களுக்கு சேவை செய்கிறேன், அதில் களத்தில் நிற்கிறோம், சமூக சேவைகள்னா என்னன்றதை புரிஞ்சுக்கிறோம். அதை பார்க்கும்போது இவர்கள் செய்யக்கூடிய உதவி அலாதியானது. இப்போ இந்த நம்ம நிறைய வெளிநாடுகளில் தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட இருக்கிறவங்களெல்லாம் ஸ்டாப் பண்ணுறது, ஹெல்ப் பண்ணுறது, சப்போர்ட் பண்ணுறது, மறுபடியும் அவங்க நாட்டுக்கு கூட்டு வர்றது, இதெல்லாம் முன்னாடி இருந்த ஆட்சியில் நீங்கள் இருந்ததுன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் இருந்திருக்கலாம், அதனுடைய பெர்சன்டேஜ் கம்மியாக இருந்திருக்கும். இன்னைக்கெல்லாம் ட்விட்டரில் நீங்கள் போட்டிங்கன்னா உடனே ரிப்ளை பண்ணுறாங்க. நீங்கள் சுஷ்மா ஸ்வராஜ் மேடம் இருந்தப்போ நீங்கள் ட்விட்டரில் அவங்கள நீங்கள் டேக் பண்ணுறீங்கன்னா உங்களோட பிரச்சனைக்கு உடனே சொல்யூஷன் வரும். அந்த அளவுக்கு செக்ரட்டரிஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாங்க, அவ்வளோ ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் வச்சுருந்தாங்க. இன்னைக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னா காரணம் என்ன? அப்புறம் அதை பற்றி பேசாமல் எதை பற்றி பேசுறது?
தமிழ்நாட்டில் பாஜகவை பற்றி பேசிவிட்டால் பாஜக வந்து விடுமோன்னா பாஜக அந்த அளவுக்கு வேலை செய்யறாங்க. அப்புறம் என்னங்க பண்றது? இப்ப நான் பாஜக வரணுன்றது என் நோக்கமே கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, பாஜக இப்படி நல்லது பண்றாங்கன்றேன். அதுல என்ன தப்பு இருக்கு? பாருங்க, அதுல கருத்து விமர்சனம் இருந்தா சொல்லுங்க, ஏத்துக்கிறேன், அவ்வளவுதான். இல்ல இல்ல இதை இப்படி மாத்திக்க போனா அடுத்த டைம் மாத்திக்க போறோம், அவ்வளவுதானே. இதுக்கு ஒரு கட்சி சார்ந்து தான் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லையே. பட் பாஜகவே எனக்கு பிடித்திருக்கிறது, அதுல மாற்று கருத்து இல்லை. அவங்களோட ஆட்டிடியூட் பிடிச்சிருக்கு. அவங்க ஆர்எஸ்எஸோட அவங்க நடத்தக்கூடிய அவ்வளவு, அதாவது அந்த யூனிஃபார்மிட்டின்னு சொல்லுவாங்க, அவங்களுடைய அந்த கொள்கை தத்துவம், அந்த ஸ்ட்ராங்னஸ். இப்போ மற்ற கட்சிகள், ஒரு சில கட்சிகள்லாம் இருக்கு, அவ்வளோ தைரியமெல்லாம் களத்தில் நிற்க மாட்டாங்க, ஓடிடுவாங்க. நான் பார்த்துருக்கேன், நிறைய பார்த்துருக்கேன், சின்ன வயசுலேருந்தே பார்த்துருக்கேன். நிறைய அந்த மாதிரி போராட்டங்கள்லாம் மறைமுகமாலாம் கலந்துருக்கேன், பார்த்துருக்கேன். நான் ஆர்எஸ்எஸ்ல இருக்கிறவங்களாம் நீங்கள் நிப்பாட்டினீங்கனாலும் அப்படிலாம் போக மாட்டாங்க. நீங்கள் அடிச்சிங்கன்னா அடி வாங்கிட்டு நிற்பாங்க அதே இடத்துல. அவங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. அங்கீகரிக்கப்படாத செகண்ட் ஆர்மியாக ஆர்எஸ்எஸ் வந்து நான் வந்து கருதுறேன். நீ அவங்க ஊர்வலம் அணிவகுத்து போய் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் யூடியூப்ல இருந்தால் வீடியோ போட்டு பாருங்கள். நான் ஏன் ஆர்மின்னு அதை சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். அங்கீகரிக்கப்படாத இன்னொரு ஆர்மி, அது செகண்ட் ஆர்மி, இந்தியாவோட ஆர்மி. ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் அங்கீகரிக்கப்படாத ஆர்மின்னு சொல்கிறேன்னா, இப்போ சிங்கப்பூர் மாதிரியான நாடுகளில் ஒவ்வொரு இளைஞனும் ஆண்மகனும் கம்பல்சரி காலேஜ் முடித்த உடனே அந்த டைமில், அந்த காலேஜ் பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா இராணுவத்துக்கு சேவை செஞ்சு ஆகணும். ஸோ ஒவ்வொரு சிங்கப்பூர் சிட்டிஸ்னு அங்கே இருக்கிறவங்களுக்கு ஆர்மியோட புரோட்டோகால்ஸ் தெரியும். ஏன்னா அந்த நாட்டை பாதுகாக்கிறதுக்கு வேணும் அப்படின்றதுனால அந்த மாதிரி மறைமுகமாக பல பேரை வந்து தயாராக்கிட்டு வந்து வர்றாங்க. நாட்டினுடைய நன்மைக்காக, தர்மம் காக்க, அதர்மம் அகற்ற இந்து முன்னணி போன்ற அமைப்புகள், மற்ற அமைப்புகள் எல்லாமே வந்து இயங்குவதற்கு காரணம் என்ன? மக்களினுடைய பாரம்பரியம். இப்போ சிலை வழிபாடு, இப்போ அந்த சிலையில இறைவனே இல்லைன்னு சொல்ல முடியாது. உங்களுக்குள்ளதான் இறைவன் இருக்காரு. பட் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இறைவன் எப்படி இருக்காருன்னு பார்க்கறதுக்கு ஃபோக்கஸ் பண்ணி கத்துக்கணும்ல. அதுக்கு சிலை என்ற ஒன்று அவசியம் இல்லை. அப்போ அதை பாதுகாக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கும்ல. வீட்டில் உட்காந்து மெடிடேஷன் பண்ணலாம், வீட்லயும் இறைவனை பார்க்கலாம். வீட்டில் மெடிடேஷன் பண்ண முடியுது, அதுதான் கேள்வி. வீட்டில் உட்காந்தாவே பொண்டாட்டி ஞாபகம் வருது, புள்ள ஞாபகம் வருதுன்னு எங்க வீட்டில் உட்காந்து மெடிடேஷன் பண்றது? அப்போ அதுக்கு ஒரு அமைதியான சூழ்நிலை தேவைப்படுது. அப்போ கோயில்களை பாதுகாக்கணும்ல. அப்ப இது எதையுமே பாதுகாக்காம, எனக்கும் தான் தெரியும், நட்டக்கல்லு பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் தான், தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகிறான், தன்னை அறியும் அறிவை இருந்த பின் தன்னை அர்ச்சிக்கத்தான் இருந்தான். எல்லாம் சரிதான். உள்ள இருக்குன்னு பாக்குறதுக்கு முதல்ல எனக்கு நான் அடிப்படையை தெரிஞ்சுக்கணும்ல. அதை பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்குல்ல. நேத்து வரைக்கும் நீங்க கும்பிட்டுட்டு தான் இருந்தீங்க சாமியை. இன்னைக்கு தன்னை அறிதல், அறிவு வந்துருச்சு, ஞானம் வந்துருச்சு, வந்துட்டீங்க. சரி, நீங்க வந்துட்டீங்க, உங்களுக்கு பின்னாடி ஒரு 10 லட்சம் பேர் பிறந்திருக்கிறாங்க. அவனுக்கு என்ன பண்ணுவான்? அப்ப அவன் அந்த அடிப்படையை பார்த்து தானே வரணும். அப்ப அதை பாதுகாக்க வேண்டிய கடமை நம் இந்து மக்களையும் சரி, இந்து சமாச்சாரமான கோவில்களும் சரி, அதை சார்ந்த விஷயங்களையும், கொள்கைகளையும், கோட்பாடுகளையும், தத்துவங்களையும் பாதுகாப்பது நம் கடமை ஆகிறது. நான் தமிழனா? ஆம், நான் தமிழன் தான். நீ இந்துவா? ஆம், நான் இந்து தான். அப்புறம் இந்துன்னு சொல்லாம அப்புறம் என்ன சொல்றது? சரி, இப்ப நான் அடுத்து என்ன கேட்கிறேன்? இப்ப நான் எல்லாமே சரிதான், இப்ப இந்த நாட்டுக்காக நான் உழைக்கிறேன், இப்ப அதுக்காக இதை பத்தி பேசவே கூடாதா? அதான் என் கேள்வி. அவ்வளவுதான் சிம்பிள். சார், கடைசி ஒரே ஒரு கேள்வி சார். இப்போ இந்தியா வந்து இந்த அளவுக்கு உலக அளவுல ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு என்ன காரணமா நீங்க பாக்குறீங்க? உலக லெவல்ல இந்தியா இன்னைக்கு இந்த அளவுக்கு ரீச் ஆனதுக்கு மாபெரும் காரணம், we are in that kind of decade where diplomacy is the highest point of spirit. டிப்ளமசி, அந்த டிப்ளமசி தாங்க ராஜதந்திரம். அதை கரெக்டா ஹேண்டில் பண்றாங்க. வேற ஒரு ரீசனும் இல்லை. இந்த ராஜதந்திரத்துல நிறைய அடங்கும். ஆன்மீக அருள் அடங்கும், பொருளாதாரம் அடங்கும், அவங்களோட டெக்னிக்ஸ் அடங்கும், அவங்களுடைய தத்துவங்கள், கோட்பாடுகள். இதை சார்ந்து இதுக்கு ஒரு பெரிய டீம் சைலண்டா, நீங்க பார்க்க பைத்தியகார மாதிரி இருப்பான், ரோட்ல உட்காந்துருப்பான், அவ்வளவு பெரிய கான்டாக்ட் வச்சிருப்பான், உங்களுக்கு தெரியாது, எங்க டச்ல இருப்பான்னு தெரியாது. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க உலகத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மாபெரும் பவர்ஸ் மிகப்பெரிய ஆளுங்கையில இருக்குன்னு. லூசு மாதிரி சுத்திட்டு இருப்பான், அவங்க கையில கொடுத்து வச்சிருக்காங்க. நீங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரியவே தெரியும். அப்ப அந்த லெவல்ல இருக்கக்கூடிய பீப்புள் இந்த லெவல்ல கனெக்ட் ஆயிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, இதற்கு முழுக்க காரணம் இந்தியாவினுடைய டிப்ளமசி, இந்தியாவினுடைய இறையாண்மை கோட்பாடு. குறிப்பாக இப்ப தர்மம் சார்ந்து நாம் எழுதக்கூடிய தத்துவங்கள், கோட்பாடுகள். தர்மத்தை தாண்டி ஒரு ஃபார்முலா இந்த உலகத்துல இல்ல. நமது இந்துனாலே தர்மம் தான், இந்து தர்மம். அதுல நான் ஒரு சில விஷயங்களை, இப்ப இந்து தர்மத்தை நான் ஏத்துக்கிறேன். பட் அந்த இந்து தர்மத்துல ஒரு சில விஷயங்கள், இப்போ ஜாதி பாகுபாடு, அந்த மாதிரியான விஷயங்கள்ல எனக்கு கொஞ்சம் உடன்பாடுகள் வந்து இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய பாகுபாடுகள், வேறுபாடுகள் இருந்தாலும் கூட அவன் அப்படியே இருக்கட்டும்னு நினைக்கிறத விட சமூக நீதி பேசி அவனை நல்லபடியா வந்து எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், அதுக்குண்டான முயற்சிகளில் ஈடுபடணும். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் நமது திருவள்ளுவர் சொன்னது போல. ஸோ எல்லாரும் கிடைக்கணும்னு தான் வந்து நினைக்கிறேன். அதற்கு ஒருபோதும் கட்சிகளோ அரசியலோ வந்து தடையாக வந்து இருந்து விடக்கூடாது. அந்த வகையில இந்து தர்மம் சார்ந்து மிகச்சரியாக, மிகச் சிறப்பாக இயங்கக்கூடிய காரணத்தினால் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. கோர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த கோர் அழிக்க முடியாது. தர்மம்ன்ற கோர்ல நீங்க எதை பில்டு பண்ணீங்கனாலும்
தோற்பது போல தெரிந்தாலும் மீண்டும் ஜெயிக்கும். இன்னைக்கு கொடி கட்டி பறக்கிறதுக்கு உண்டான காரணம் ஜப்பானை பின்னுக்கு தள்ளி, சாதாரண நாடுல உலக பொருளாதாரத்துல எந்த லெவல்ல ஜப்பானை பின்னுக்கு தள்ளி இன்னைக்கு 4வது இடத்துல இந்தியா முன்னேறி இருக்கு. இதுக்கு மேல நான் ஜிடிபி growth பத்தி நான் என்ன சொல்றேன்? எல்லாமே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட்ஸ், எதுவுமே கதை பேசல நான். சார் சார் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சார். உங்கள் பொன்னான நேரத்தை இளைய பாரத் மேல ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி சார். மகிழ்ச்சி, சந்தோஷம். இதுல அந்த ரியாலிட்டிஸ் பத்தி வந்து நான் வந்து பேசியிருப்பேன். அந்த ரியாலிட்டிஸை எப்படி கிரியேட் பண்றது, அந்த டைம் லைன்ஸ் எப்படி வந்து நடக்குது, ஒவ்வொருத்தரோட டைம் லைன்ஸ்ல எப்படி பீப்புள் வந்து கனெக்ட் ஆகுறாங்க, அந்த மாதிரியான டீடைல்ஸ் நீங்க டீடைல்டா தெரிஞ்சுக்கணும்னா பரம்பொருள்ஃபவுண்டேஷன்.in அந்த வெப்சைட் போனீங்கன்னா அந்த பார்ட்ல அந்த ரியாலிட்டிஸ் வந்து பேசியிருப்பேன். அதை பாருங்க, இன்னும் டெப்தா வந்து புரியும். இந்த ஜியோ பாலிடிக்ஸ்னா என்னன்ற ஒரு புரிதல் வந்து உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. ஓகே சார், நன்றி சார். குருவே சரணம். நன்றி.